பாசிட்டிவிட்டி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வந்ததுலேருந்தே சரி, மிகப்பெரிய லெவலில் நிறைய டவுட்ஸ் போயிட்டுருக்கு. அவங்கவுங்க நினச்சி ஒவ்வொரு கதையை கட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் சும்மாவே ரூமர்ஸ் சொல்ல முடியாது. இப்போ நிறைய கொடி கட்டி பறந்துட்டுருக்கு. அது நீங்கள் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவில் ஆளுக்கு ஒரு டவுட் மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்களே மெடிசன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மையா? இந்த மித்ஸ் எல்லாம் என்ன? அதுக்கு நம்ம ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம யார்கிட்டயோ கேட்குறத விட ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதற்காக தான் நம்ம டாக்டர் ஆனந்த் புண்ணியகோடி அப்படிங்கிற டாக்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அவரும் நமக்காக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். டாக்டர் ஆனந்த் பார்த்தீங்கன்னா 2007 எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 12 இயர்ஸாக மெடிக்கலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம நிறைய கிளாரிட்டி அறிஞ்சிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வின்ஸ்டன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு கொரோனாலாம்? போயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்மளும் we have to learn to adjust with living with corona மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கோம். ட்ரூ. டாக்டர், இப்ப நம்ம கொரோனான்னு சொல்லும் போது நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், வாட்ஸ்அப் போராளிகள் பத்தி உங்களுக்கு தெரியும். வாட் எவர் தே ஃபீல் தே வில் ஜஸ்ட் ஃபார்வர்ட். சோ இது மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கும் போது we want to know the facts about corona. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வாட் இஸ் கொரோனா வைரஸ்? கொரோனா வைரஸ்னா என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. அதுக்கு கொரோனா வைரஸ்னு பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா விரிடே அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வைரஸஸ். ஸோ அந்த குரூப் ஆஃப் வைரஸ் தான் வந்ததால கொரோனா வைரஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் அதாவது யூஸ்வலா நம்ம கூப்பிடுற பேர் பார்த்தீங்கன்னா என்கோவ்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா? என்கோவ் 2019 இதுதான் உலக சுகாதார மையம் வச்ச பேர். அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, என்கோவ்னா நாவல் கொரோனா வைரஸ். 2019 ஆண்டுல கண்டுபிடிச்சதால அது பேரு நாவல் கொரோனா வைரஸ் 2019. என்கோவ் 2019 தான் அந்த வைரஸோடைய பேரு. அதை சுருக்கமா நம்ம எல்லாரும் இப்போ கொரோனா அப்படின்னு அழைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் புதுசா கண்டுபிடிச்ச வைரஸ். கொரோனா வைரஸ்ங்கிறது புது வைரஸ் கிடையாது. கொரோனா வைரஸ் ஃபேமிலியிலேயே நிறைய வைரஸஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமனான உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கேட் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கேட் ஃபேமிலியில காமனா பூனை கூட இருக்கும், சிங்கம், புலி கூட கேட் ஃபேமிலியில வரும். அந்த மாதிரி கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு கிளாசிபிகேஷன், இது ஒரு ஜீனஸ் ஆஃப் வைரஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுல புதுசா இந்த கொரோனா வைரஸ் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க, நாவல் கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்க வைரஸ் புதுசா வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்கன்ட்டு நிறைய நானும் வாட்ஸ்அப்ல இந்த ஃபார்வர்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். அது மிகவும் தவறு. கொரோனா வைரஸ்ங்கிற விஷயம் நிறைய ஏற்கனவே இருந்திருக்கு. பட் இந்த நாவல் கொரோனா வைரஸ்ங்கிறது நவம்பர்ல முறையா சைனால ஊஹான்ற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அந்த வைரஸோட 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் இருக்கு. அந்த 3 வைரஸால இந்த வியாதி, இந்த கொரோனா வைரஸ் வியாதி பரவுது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் மாதிரியே இதுக்கு முன்னாடி நமக்கு சில எபிடமிக்ஸ் இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலியில இருக்கிற வைரஸாலேயே வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்ஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்தது. அதே மாதிரி மர்ஸ்ன்னு வந்திருக்கு, மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இதே கொரோனா வைரஸ் ஃபேமிலியில இருந்த வைரஸால தான், வைரஸ் கிருமியால தான் இந்த தொற்றுகள் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு புதுசா ஒரு வைரஸ் வந்திருக்கு. அந்த வைரஸ் நாவல் கொரோனா வைரஸ் 2019. இது மிகவும் ரீசெண்டான கண்டுபிடிப்பு. ஏற்கனவே இருக்க வைரஸ் வருதுன்னு சொல்றது மிகவும் தவறான விஷயம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இது மனித பிறவி ஆரம்பத்திலிருந்தே இந்த வைரஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா இப்போதைக்கு இது நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் தான், இதை பத்தி முன்னாடி இல்லை அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு, இப்ப இந்த அசிம்ப்டோமேட்டிக் அந்த கேசஸ் இருக்குல்ல, ஏசிம்ப்டோமேட்டிக் கேஸ், தட் மீன்ஸ் என்னன்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்ல, ஆனா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா 80% கேசஸ் அப்படிதான் சொல்றாங்க, ஏசிம்ப்டோமேட்டிக் தான் சொல்றாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையாலுமே அதை பத்தி என்ன, நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி? ஓகே, இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி எப்படி இதுவாகுதுங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு ஐடியா வேணும்.
இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு கிருமி, அது வந்து பாக்டீரியாவா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், எந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி ட்ரிகர் ஆயிடும். ஓகேங்களா? இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. தடவை நம்ம உடம்புக்கு ஒரு ஒரு கிருமி வருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ரியாக்ஷன். அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடி இம்யூனிட்டி கிரியேட் பண்ணுன்னு சொல்லும். ஸோ நம்ம பாடி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருமி உள்ள வந்த உடனே அந்த கிருமியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சர்டன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் சர்டன் லிபிட்ஸ், அதாவது ஃபேட்ஸ், அந்த கெமிக்கல் அந்த கிருமி மேல இருக்கும். இப்போ வைரஸ்னா வைரஸோட கோட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியானா பாக்டீரியாவோட வால்ல இருக்க ப்ரோட்டீன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ல. அந்த ஆன்டிஜென் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணும். நம்ம பாடியோட நேச்சுரல் ஃபைட்டிங் மெக்கானிசம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்களே, வெள்ளை அணுக்கள், அந்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணிட்டு அந்த வெள்ளை அணுக்களை மூலயமா வந்து நம்ம பாடி வந்து அந்த கிருமியை வந்து ஒழிச்சு பாடி விட்டு வெளியே எடுத்துன்னு போயிடும். இதுதான் நார்மல் இம்யூன் சிஸ்டம். ஆனா இது வந்து ஓவர் நைட்ல நடக்காது. இது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து ஒரு கிருமிக்கும் வேரிடா இருக்கும். சில பாக்டீரியாவுக்கு வந்து 1 month. இப்போ HIV வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் அ மந்த் ஆகும். கொரோனா வைரஸ்க்கு இப்போதைக்கு வந்து 14 days அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த கிருமி என் பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா ஐ கேன் ஹாவ், அதாவது ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கா என் பாடியில, அந்த சில ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் நான் போகலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக். ஏசிம்டமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா என் உடம்புக்குள்ள கிருமி இருக்கு, ஆனா அந்த கிருமியோட வீரியம், அதாவது அந்த கிருமியோட வீரியம் வந்து இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு கிரியேட் சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கிருமியோட வைரலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம உடம்புல வந்து இம்யூன் ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி எதாவது இருந்தாதான் அந்த கிருமி வந்து அந்த டிசீஸை உண்டாக்கும். டிசீஸ்னா சிம்டம்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கோல்டு எடுத்துக்கோங்களேன். காமன் கோல்டு ஒருத்தருக்கு வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து கோல்டு வந்தா ரன்னிங் நோஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து டோட்டலா பிளாக் ஆயிடும் நோஸ், சில பேருக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஹெட் ஏக் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். அது வந்து 1 week to 7 days இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நார்மலா சரியா போயிடும். சில பேருக்கு கோல்டு வந்துச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது, சும்மா லைட்டா ஒரு பாடி அசதியா இருக்க மாதிரி இருக்கும், அதுவே தானா சரியா போயிடும். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் தி வைட் ரேஞ்ச் ஆஃப் இம்யூன் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்கிற மாதிரி. ஸோ கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஏசிம்டமேட்டிக் கேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏசிம்டமேட்டிக் பிராக்கெட்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுது உடம்புல. ஸோ அதனாலதான் வந்து 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த வைரஸோடைய வீரியம் டு கிரியேட் சிம்டம்ஸ் இந்த பாடி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்னு சொல்லப்படுறாங்க. தட் டஸ் நாட் மீன் தட் தே ஆர் நாட் இன்ஃபெக்டட். புரியுதுங்களா? இன்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம பாடிக்குள்ள கிருமி போனாலே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் வந்து டிசீஸ் போறதுக்கு அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் வந்து நம்மளுடைய நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. நம்ம உடம்போட இம்யூன் ரியாக்ஷனை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வந்து இயற்கையாவே இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப சின்ன பசங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஏற்கனவே இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HIV பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசீஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நார்மலா ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இது வந்து நான் இப்போ நம்ம இந்த கிட்டத்தட்ட 6 மாசமா நம்ம கொரோனா வைரஸ் பத்தி பண்ணியிருக்க ரிசர்ச், அதை ஹேண்டில் பண்ணியிருக்க பேஷன்ஸ், அதை பேஸ் பண்ண டேட்டா வச்சு கரண்ட் மெடிக்கல் லிட்ரேச்சர் இதுதான் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், பட் இந்த ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸால வந்து டிசீஸை கேரி பண்ண முடியுமா? தட் மீன்ஸ் தே கேன் ஸ்ப்ரெட் டு அதர்ஸா? கண்டிப்பா. ஸோ இதுல இந்த இம்யூன் ரியாக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஏசிம்டமேட்டிக்கா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த தொற்று ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கேன்னா எனக்கு வந்து நோய் ஏற்படலை, ஆனா என் உடம்புக்குள்ள கிருமிங்க இருக்கு. ஸோ அந்த ஏசிம்டமேட்டிக் ஃபேஸ்ல வந்து மை பாடி இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ் ஆர் எனி இன்ஃபெக்ஷன் ஃபார் தட் மேட்டர். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் ஃபேஸ்லயும் வந்து ஐ வில் ஸ்டில் ரிமைன் சம்திங் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்மிட்டர்னா என் மூலயமா வந்து கிருமிகள் வந்து அடுத்தவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த ஹோம் குவாரண்டைனோ இல்ல இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனோ கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ, உங்க டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு அண்டர்கோ தட். இல்லைன்னா உங்களை அறியாமலே உங்க மூலயமா அடுத்தவங்களுக்கு அந்த கிருமி பரவும். ஓகே டாக்டர், இன்னொன்னு இப்ப வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? நார்மலா இன்னொரு வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று போனுச்சு, ஒரு நர்ஸும் ஒரு பேஷண்ட்டும் பேசுற மாதிரி ஒரு வீடியோ போனுச்சு. அவங்க என்னன்னா நாங்க எதுவுமே பண்றது இல்லை, ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு?
சரி அகைன் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது வைரஸ் ஃபேமிலி, புதுசான வைரஸ், புதிய கிருமி ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து இப்போ நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற பர்சனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம பாடியே வந்து இம்யூனிட்டி வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த 14 days or 28 days அந்த வைரஸ் இன்குபேஷன் பீரியட், அதாவது வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து வைரஸ் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வெளியேற்ற வரைக்கும் அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் வரைக்கும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வர சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சளி, இருமல், காய்ச்சல், பாடி பெயின்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இதை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதாவது அன்காம்ப்ளிகேட்டட் இன்ஃபெக்ஷன், ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இதுதான் வந்து ப்ரோட்டோகால் கொடுக்குறாங்க. இதையும் மீறி சில பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது. வயசு ரொம்ப கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்ல ரொம்ப ஓல்டான பேஷண்ட்ஸ், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு உடனே ரிகவர் ஆகி வந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, இல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆகிற பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அதாவது இயற்கையாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி வைரல்ஸ் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டி வைரல் மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்னாக்கா, காரணம் நம்பர் 1 வந்து முன்ன சொன்ன மாதிரி நார்மலாவே இயற்கையாவே நம்ம பாடியில வைரல் இன்ஃபெக்ஷன் ஆனா ஜென்ரலா வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பர்சே வைரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கையாவே இம்யூனிட்டி அப்பதான் வந்து நம்ம உடம்போட இம்யூனிட்டி வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி அவசரப்பட்டு அதுக்கு மெடிசன் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, 2வது தடவை நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன், ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். செகண்ட் டைம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்தோடனே ஒரு டி செல்னு ஒரு வகையான வெள்ளை அணு இருக்கும், ஹெல்பர் டி செல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெல்பர் டி செல் வந்து அது வந்து நம்ம பாடிக்குள்ள போயிட்டு இட் வில் ஐடென்டிஃபை எந்த மாதிரி ஆன்டிஜன் வந்திருக்கு, எந்த மாதிரி கிருமி வந்திருக்கு, அந்த கிருமி வந்து ஏற்கனவே நம்ம பாடியில வந்திருக்கா, இல்ல அந்த கிருமி வந்து புதுசா வருதா அப்படின்ட்டு. ஏற்கனவே அந்த கிருமி நம்ம பாடியில வந்திருக்கு அப்படின்னாக்கா, நமக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, உடனே அந்த அந்த டி செல் போயிட்டு அந்த இன்னொரு வெள்ளை அணு கிட்ட இது பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற வெள்ளை அணுக்கள், ஃபைட் பண்ற வெள்ளை அணுக்கள் இருக்கும். அந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டோரேஜ்ல மெமரியில வச்சிருக்கும். மெமரி டி செல்னு ஒரு டி செல் இருக்கும், வெள்ளை அணு இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா கிருமியும் பிறந்ததுல இருந்து நம்ம எத்தனை நாள் உயிரோடு இருக்கோமோ அது அந்த அந்த லைஃப் டைம்ல வந்து நமக்கு என்னென்ன கிருமிங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோ, இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது சக்சஸ்ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி கியூர் ஆயிருக்கு என்ன ஒரு ஹிஸ்டரி மாதிரி வச்சு எல்லாத்துடைய டீட்டெயில்ஸும் நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வந்து இப்போ ஏற்கனவே வந்து கிருமி மறுபடியும் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா, என்னோட இம்யூன் சிஸ்டம் நார்மலா இருந்ததுன்னா எனக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. நம்ம பாடியே வந்து ஏற்கனவே இருக்கிறதால ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்டர் ஆன உடனே அந்த கிருமி உள்ள போகுது, கிருமி இன்ஃபெக்ஷன்ல இருந்து டிசீஸா மாறுறதுக்குள்ள நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த கிருமியை சிஸ்டம் விட்டு வெளியே கொண்டு போயிடும். இதுதான் இயற்கையான இம்யூனிட்டி. ஸோ வைரஸுக்கு வந்து முக்கால்வாசி இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இது பண்ணாதான் வந்து நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த சேம் டிசீஸ் வரும்போது நமக்கு அந்த டிசீஸோட வீரியம் குறையும். ஸோ திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு வேக்சினேஷன். வேக்சினேஷன் கூட நிறைய பேர் நீங்க வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம், அது வந்து காசு பார்க்கறது அப்படின்றாங்க. ஸோ வேக்சினேஷனோட கான்செப்ட் இதுதான். இந்த ஆன்டிஜன் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, ஆன்டிஜனுங்கிறது ஒரு பர்டிகுலர் புரோட்டீன், ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட் ஆன் தி அந்த கிருமி. அந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில இருந்ததுன்னா அந்த ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இம்யூன் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ வேக்சினேஷனுங்கிறது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டிஜனை மட்டும் செப்பரேட் பண்ணிடுவாங்க அந்த கிருமி கிட்ட இருந்து. சே ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ வைரஸ் எடுத்துக்கோங்களேன். போலியோ வைரஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீனை மட்டும் எடுத்துட்டு அந்த புரோட்டீனை மட்டும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அவங்க உடம்புல வந்து அந்த கிருமி போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஆனா டிசீஸ் ஆகாது. ஏன்னா வந்து டிசீஸ் உண்டாக்குற தன்மை இருக்கிற அந்த கிருமியில இருக்க அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த இம்யூன் ரியாக்ஷன் கிரியேட் பண்ற ஒரே ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் பொருளை மட்டும் தான் செலுத்துவாங்க. ஸோ தட் குழந்தைங்களுக்கு வந்து டிசீஸ் வராமலேயே இம்யூனிட்டி கிரியேட் ஆயிடும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் வேக்சினேஷன். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயே முக்கால்வாசி இதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.
பட் இதையும் மீறி சில பேருக்கு இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, சொன்னேன் இல்லைங்களா, வயசானவங்க இல்ல ரொம்ப யங் பேஷண்ட்ஸ் இல்ல வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து தடப்பட்டு போகும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஜர் இருந்தாலும் செகண்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த ரியாக்ஷன் நார்மலா வராது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் வந்து சப்போர்ட்டிவா வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் அப்படின்னு சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்ங்கிற மெடிசன் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இட் இஸ் நாட் அ டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட். அது வந்து ஒரு ஸ்டாப் கேப் இது மாதிரி. அது ஆக்சுவலாக என்ன மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட செல் இருக்கு இல்லைங்களா, உடம்போட செல்லு மேலே வைரஸ் எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ அட்டாச் ஆகிறதுக்கு சில பர்டிகுலர் ரிசெப்டர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சார்ஜிங் ப்ளக் பண்ணும்போது சார்ஜ் பாயிண்ட் சாக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சாக்கெட்ல அந்த மாதிரி செல்லில் வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மேலே போயிட்டு வைரஸ் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இப்போ இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்ங்கிற மாத்திரையை வந்து தற்செயலாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஐ திங்க் இட்டாலியிலயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க தற்செயலா. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த கொரோனா வைரஸ், நாவல் கொரோனா வைரஸ் போய் அட்டாச் ஆகிற அந்த ரிசெப்டர்ஸ்ல வந்து இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரை சாப்பிட்டோம்னா அந்த மாத்திரையோட காம்பவுண்ட், அந்த மாத்திரை போயிட்டு அந்த ரிசெப்டர் லாக் ஆயிடும். லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வந்து அந்த வைரஸ் அட்டாச் ஆகிறதுக்கு ஸ்பாட் இல்லாம போயிடும். பிகாஸ் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராது, இன்ஃபெக்ஷன் கம்மியா வருங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தது. பட் இதோட கைட்லைன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட் ஆன் அ டே டு டே பேசிஸ். அப்ப டாக்டர் என்ன டவுட், இப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஏசிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. So we don't know who is being infected with virus. இந்த டைம்ல இப்ப நார்மலா நீங்க இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நார்மலா இப்ப என்ன எல்லாமே ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னை டிராபிக்லாம் ஆஸ் யூஷுவல் ஆயிடுச்சு. சோ யூஷுவலாவே எடுத்துக்கிட்டா will it prevent completely? ஏன்னா நான் இன்னும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சில ஹாஸ்பிட்டல்ஸ்லயே கோவிட் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் ஆகட்டும் நர்சஸா இருக்கட்டும், they have been advised to take this tablet. ஓகே, நம்பர் ஒன் வந்து மெயினா என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வர்றதுதான் வந்து செல்ஃப் மெடிகேஷன்ங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுல வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் மெடிகேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வர நோயோட சிம்டம்ஸ் வந்து மாஸ்க் ஆயிடும். ஓகேங்களா. ரெண்டாவது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் நம்ம வந்து நம்மள கூகுள பார்த்தோ இல்ல பார்மசியில போய் நம்ம செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது டாக்டர் முதல்ல என்ன கேட்பாருன்னா, சரி தலைவலி இருக்கா, ஜுரம் இருக்கா, வயிற்று வலி இருக்கா அப்படின்னு லைனா கேட்பாங்க. சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வியாதியோடைய சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டயக்னோசிஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சிம்டம்ஸ் வந்து எதுவுமே வராம போயிடும், இல்ல தள்ளி போயிடும். சரி, சிம்பிளான எக்ஸாம்பிள், மலேரியாவுக்கு வந்து மெயினான சிம்டம் வந்து ஜுரம். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து மலேரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு ஜுரம் வருது, ஆனா நான் டாக்டர் கிட்ட போகாம செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஜுரத்தோட அந்த கரெக்டான டைப் ஆஃப் ஃபீவர் வராது. மலேரியாவுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீவர் வித் ஷிவர்ஸ், குளிர் ஜுரம்னு சொல்லுவாங்க. அந்த குளிர் ஜுரம் வராம போயிடும், இல்ல அந்த ஜுரத்தோட வீரியம் கம்மியா போயிடும். ஸோ நான் போய் டாக்டர் கிட்ட பேசும்போது எனக்கு வந்து ஜுரம்னு சொல்லும் போது ஒரு வாரத்துக்கு நான் செல்ஃப் மெடிகேட் பண்ணிட்டு போனேன்னா, நம்பர் ஒன் என்னோட சிம்டம்ஸ் வந்து ப்ராப்பரா தெரியாது. நம்பர் டூ பாத்தீங்கன்னா, டாக்டர் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஜுரத்துக்கு வந்து அதே மெடிசன் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா, அதே பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெடிசனோட எஃபெக்டும் கம்மி ஆயிடும். ஸோ இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் மெடிகேஷன்ங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்டிங் நர்சஸ் இல்லை ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஆஸ் அ ப்ரிவென்டிவ், as a prophylactic measure, or preventive measure வந்து they can take hydroxychloroquine, but without a proper doctor's prescription or advice it is not recommended. Not only hydroxychloroquine, எந்த மெடிசனும் எடுக்கிறது வந்து recommended கிடையாது. அப்படி எடுத்தோம்னா it will end up in a negative manner. Okay, then how about this plasma treatment, டாக்டர்? ஏன்னா அது வந்து இப்ப நிறைய இடத்துல நியூஸ்ல வந்து plasma treatment we can cure அப்படிங்கிற அளவு பேசிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் விஜய் பாஸ்கர் கூட இதை பத்தி பேசியிருக்காரு. ஆமா. ஸோ பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம இப்போ எனக்கு வந்து கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன், எனக்கு அந்த 14 days 28 days ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னாக்கா என் உடம்புக்குள்ள வந்து கொரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற எதிர்ப்பு சக்திகள், வெள்ளை அணுக்கள் வந்து இருக்கும். ஸோ வந்து அந்த வெள்ளை அணுக்கள் வந்து இன்னொரு ஹெல்த்தி பர்சனுக்கு வர வைக்கணும், அதே மாதிரி வரணும் அப்படின்னாக்கா he or she has to get infected and then அந்த 28 days கழிச்சு தான் அவருக்கு அந்த ஆன்டிபாடிஸ் வரும். பட் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சின்ஸ் ஐ எம் கியூர்ட், என்னோட பாடியில வந்து அந்த கொரோனா வைரஸை ஃபைட் பண்றதுக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ என்னுடைய பிளட்டை வந்து நான் டொனேட் பண்ணி அந்த பிளட்ல இருந்து அந்த ஆன்டிபாடிஸை கலெக்ட் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை வந்து they will give to கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் ஸோ தட் பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க.
நம்ம பாடி சொந்தமா பண்றது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. தேர்ட் வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்து நமக்கு இம்யூனிட்டி கிடைக்குதுன்னா பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் பீங் டன் இன் டெல்லி அண்ட் ஈவன் சம் பிளேசஸ், ஐ திங்க் சென்னையிலும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் திஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ். இந்த பிளாஸ்மா தெரப்பி கான்செப்டே வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ்ல தான் இருக்கு. இப்போ கொரோனா வைரஸ் பேட்டிலுக்கு வந்து நம்ம வந்து we are trying all sorts of possible ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் பிளாஸ்மா தெரப்பி வந்து இட் இஸ் கிவிங் சம் சார்ட் ஆஃப் ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி வந்து இது எல்லாருக்கும் வந்து பிளாஸ்மா தெரப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, தே வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி பிளாஸ்மா தெரப்பி பிகாஸ் தே நீட் மோர் ட்ரீட்மெண்ட் வென் கம்பேர்ட் டு தி ஹெல்தி பீப்புள். ஓகே ஓகே. போக போக பார்த்தா தெரியும் நமக்கு என்ன எப்படி பிளாஸ்மா தெரப்பி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இன்னொன்று டாக்டர், இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே வந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நார்மல் கோல்டுனாவே வந்து அவங்க கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கொரோனா இஸ் அ ஃபேமிலி ஆஃப் வைரஸ் விச் கிரியேட்ஸ் நார்மல் கோல்டு. அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த அதையே வந்து நிறைய பேர் டவுட் பண்றாங்க. ஸோ நம்ம எந்த அளவு இந்த ஏன்னா நீங்க பாத்துக்கோங்க, பெர் டே வந்து 800 900 வருது. ஸோ இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து ஹவு மச் வி கேன் பிலீவ் ஆன் இட்? ஓகே, அகைன் டெஸ்டிங் ஃபார் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லேபும் பண்றது கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் புது வைரஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, நவம்பர்ல ஊஹான்ல கண்டுபிடிச்ச வைரஸ்ங்கிறதால எந்த ஒரு கிருமியை நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கிருமியோடைய ஆன்டிஜன், அந்த கிருமியோட ப்ரோட்டீன்ஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ண முடியும். உடம்புல வந்து நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஆன்டிஜன் டெஸ்ட், இல்ல ஆன்டிபாடி டெஸ்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து ஆன்டிஜன் வந்து நம்ம பாடியில அந்த கிருமி நம்ம பாடியில இருக்கு டெஸ்ட் பண்றது வந்து மோஸ்ட் யூஸ்ட் டெஸ்ட். ரெண்டாவது ஆன்டிபாடி, அந்த கிருமி வந்து என் உடம்புக்குள்ள வந்துருச்சு, எனக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகுது அப்படின்னாக்கா அந்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஆன்டிபாடிஸ் என் பாடியில இருக்க டெஸ்ட் பண்ற மெத்தடும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ற மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெஸ்ட். இன்னொன்று கொரோனா வைரஸ் வந்து புது வைரஸ்ங்கிறதால இந்த டெஸ்ட் பண்ற அந்த கிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட் பண்ற கிட்ஸ், டெஸ்ட் பண்ற மெத்தட்ஸ் வந்து ரொம்ப செலக்டட் ஃபியூ கிட்ட தான் இருக்கு, எல்லார்கிட்டையும் கிடையாது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அகைன் சைனால இருந்து ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ ஊஹான்ல இருந்து டெஸ்ட் கிட்ஸ் அனுப்புனாங்க. நமக்கே தெரியும் அது வந்து அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய இஷ்யூஸ் இருந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியா இல்ல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அதாவது நம்ம கண்ட்ரில வந்து ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேஷண்ட் கிட்ட இருந்து ஆன்டிஜனை எடுத்துட்டு அதுல இருந்து தேல் ப்ரிப்பேர் டெஸ்ட் கிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆர்கானிசம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் வந்து அந்த கொரோனா டெஸ்டிங்கிற இதுவே இருக்கு. ஸோ வந்து ஒரு ஆத்தரைஸ்டு கொரோனா டெஸ்டிங் லேப்ல இருந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல கிண்டியில லேப் ஒன்று இருக்கு, கிண்டியில வந்து கவர்மெண்ட் லேப் ஒன்று இருக்கு. அங்க வந்து அது வைரலாஜி லேப், அங்க வந்து நீங்க வந்து டெஸ்டிங் கொடுத்து அங்க இருந்து பாசிட்டிவ் வந்தா இட் இஸ் an authentic ரிப்போர்ட். அதே மாதிரி வந்து சில பிரைவேட் லேப்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி கொரோனா டெஸ்டிங் சென்டர்ஸ் ஆர் இன் கவர்மெண்ட் கண்ட்ரோல், சிலது வந்து பிரைவேட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து கிளியரா வந்து நாவல் கொரோனா வைரஸ் டெஸ்டிங் தான் கொடுப்பாங்க. கொரோனா வைரஸ் பாசிட்டிவ், கொரோனா வைரஸ் நெகட்டிவ்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது எப்படி இருக்குன்னா பொதுப்படையா சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூனையை வந்து பார்த்துட்டு பொதுப்படையா புலியும் பூனையும் பார்த்துட்டு ரெண்டுமே பூனைன்னு சொல்ற மாதிரி ஒரு காமெடியா எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து டெஸ்டிங்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ்ன்னு யாருமே ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டாங்க. nCoV-19 நார்மல் கொரோனா வைரஸ் 19 கரெக்டா அந்த வைரஸோட பேரை வச்சுதான் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுவாங்க. அதுலயே நான் முன்ன சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ல எந்த ஸ்ட்ரெயின் ஸ்பெசிஃபிக்கா ரிப்போர்ட்டோட கொடுப்பாங்க. ஸோ யாருமே வந்து காமன் கோல்டு இருக்கிற மூக்கில் இருக்க நார்மலா இருக்கிற நமக்கு சளி, அந்த இருமல்ல வர அந்த கொரோனா வைரஸ் அதை வச்சு கொரோனா பாசிட்டிவ்னு போடுறதுன்னு சொல்றதுலாம் வந்து இட் இஸ் டோட்டல் ஹம்பக். ஓகே டாக்டர், இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ரேட் நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2% இருக்கு. அது நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 0.3% இருக்கு. ஸோ வென் வி கம்பேர் வித் இட்டலி, யூஎஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியோட டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வி ஆர் கோயிங் ஆல்மோஸ்ட் 4 லாக்டவுன் முடிச்சிட்டோம். 5th லாக்டவுன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அகைன் டிபேட்டபிள் டாபிக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நமக்கு டெத் ரேட் கம்மியா இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்து கியூர் ஆகி வர பேஷண்ட்ஸோட ரேஷியோ நல்லா இருக்கும் போது ஒய் வி நீட் வித் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்? இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா கண்ட்ரியோட எக்கனாமி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. ரைட். சரி, அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஜென்ரலாவே வந்து உலகத்துக்கே வந்து ஒரு பேண்டமிக் அப்படின்னு, பேண்டமிக்னா உலகளாவிய அளவுல ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பேண்டமிக்னு வந்துச்சு அப்படின்னாக்கா உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க தான் கைடிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. எப்படி வந்து எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து நமக்கு ஏதாவது பேங்க்ஸ், நமக்கு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் வேணும்னா ஆர்பிஐ நோக்கி போறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து உலகத்துல இருக்க எல்லா மெடிக்கல் அத்தாரிட்டிஸும் வந்து
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பார்ப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனா இந்த ஃபேஸ்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் நாட் 100% ரிலையபிள். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே வந்து இன்ஃபர்மேஷன் வேரி ஆகிட்டே போயிட்டே இருக்கு. பிளஸ் அதே மாதிரி நவம்பர்ல வந்து ஊஹான்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. டிசம்பர் டைம்லேயே வந்து அவங்க ஏதாவது அட்வைசரிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு உலகளாவே ஸ்ப்ரெட்டை குறைச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணதே ஜான்ல தான் அனௌன்ஸ் பண்ணி மார்ச்ல தான் வந்து அந்த வீரியமே வந்தது ஆக்சுவலா. ஸோ இட் குட் ஹவ் ஆல் பீன் அவாய்டட். ஸோ இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கைடன்ஸ் ரிகார்டிங் வாட் த டிசீசஸ், அந்த டிசீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த டிசீஸ் எப்படி கியூர் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம லைவா இது பண்ணி தான் கத்துக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இட்டாலி, அமெரிக்கா அண்ட் இந்தியா, அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், ஒரு பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எத்தனை நாள் குவாரண்டைன் வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து இனிஷியலா வந்து தே வில் லுக் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி அதுகிட்ட இருந்து வருகிற டேட்டா வச்சுதான் வி ஆர் மேக்கிங் சம் கைட்லைன்ஸ். அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து டெத் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஓல்ட் ஆர் வெரி யங் வந்து யங் பீப்புள் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரி எனக்கு ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் வந்து யங்கு தான், நான் வெளியில் போய் சுற்றுவேன், எனக்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆனால் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் வந்தேன்னா என் மூலயமா வந்து வீட்டில் இருக்கிற அந்த வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பரவும். ஸோ அவங்களுக்கு பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்தோ ரைட் நோ வி ஆர் ஹேவிங் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு கண்ட்ரோல் அண்ட் ஹேண்டில் த கிரைசிஸ். அவங்களுக்குலாம் பரவிடுச்சு அப்படின்னா the numbers will grow up very high. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் ஆர் கண்ட்ரி, ஸ்டேட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாக்டவுன் வந்து அது இது பண்ணி பார்க்குறாங்க. ஐடியலாக பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து 100%, அதாவது டோட்டல் ரிலாக்ஸேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் வந்து இத்தனை நாளைக்கு வந்து கேசஸ் வந்து ஒன்று குறையிற ட்ரெண்டில் இருக்கணும், இல்லை யாருமே கேஸே இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து லாக்டவுன் ரிலாக்ஸேஷனுங்கிற ஒரு பேச்சுக்கே போகும். நீங்களே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் 3, 4, 5 3-4 வரும்போது 4 நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் நடக்குது. சில இடத்துல வந்து அந்த கட்டுப்பாடுகள் அப்படியே இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிசீஸோட வீரியத்தை பொறுத்து அந்த கண்ட்ரோல்ஸ் நடக்குது. ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு வேற வழி இல்லை, வி ஹேவ் டு கோஆப்ரேட் வித் வாட் எவர் தி கவர்மெண்ட் இஸ் டூயிங். அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து லாக்டவுன் பண்றது வந்து இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அமெரிக்கா அஸ் வெல் அஸ் இட்டாலியில பாத்தீங்கன்னா அந்த டிசீஸோட வீரியம் அவ்வளோ ஜாஸ்தியா ஆனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுனுங்கிற ஒரு சிஸ்டமே இல்லை அங்க. நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்து மக்கள் வந்து இது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பிரில்லியன்டான ஐடியா வந்து இந்த கொரோனா வைரஸ்ங்கிற அந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே வந்து ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணும்போது கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ரிங்டோன் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி அது என்ன கொரோனா வைரஸ் என்னங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாவது அந்த பேசிக் லெவல் அவேர்னஸ் வந்ததால பிளஸ் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீப்புள் வேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் சேஃப்கார்ட் தெம்செல்ஸ். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் லெவல் ஆஃப் இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வை வி ஆர் ஃபேரிங் மச் பெட்டர் தென் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் கேர் இது இருக்கு, சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா. சிஸ்டம் வந்து இட் இஸ் ஆக்சசபிள். இப்போ நான் வந்து ஒரு பேஷண்டா வந்து நைட்டு 2 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி ஒரு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும், there will always be some doctor to come and see my problem. நான் ஒரு சாதாரண வயிற்று வலி கூட போகலாம், இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் கூட போகலாம். ஸோ எந்த ஒரு ரொம்ப மைனர் எயில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப மேஜர் எயில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டின்னு தேடி போனேன் அப்படின்னாக்கா accessibility is something different. அதாவது ரூரல் அர்பன்ல வந்து சில இடத்துல இது இருக்கிறதுங்கிறது that is always we have to improve a lot on that. பட் நான் ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து there will be a doctor, MBBS டாக்டரோ இல்லை MD, some physician will come and treat me. அது வந்து ஜென்வினான கேஸா ஃபால்ஸ் இல்லாமல் இது வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் யூரோப் as well as அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அங்கே வந்து லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் திஸ் கொரோனா வைரஸ் எபிடமிக் ஒரு பிளான்டு ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா 3 to 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு சாதாரண கோல்டு, காஃப் இல்லை தலைவலி, ஜுரம்ன்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஓபிடி மாதிரி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் யா
everything depends on insurance. So இந்த basic accessibility to healthcare இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் it is far better when compared to the western models. இந்த ரீசனால தான் வந்து we are able to keep a good control over the number of cases as well as the death ratio. ஓகே டாக்டர், இன்னொன்று இப்போ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூஎஸ் பத்தி பேசணும்னு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. யூஎஸோட டெத் ரேட் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லேக்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து யூஎஸோட அந்த கோல்ட் ஃப்ளூவை வந்து நிறைய அதை வந்து அந்த ரேஷியோவை கம்பேர் பண்றதுக்காக அதுல டெத் ஆகிறவங்கள கூட கொரோனா அப்படிங்கிற இந்த கோவிடோட சேர்த்து தான் அவங்க கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வருது. இது என்ன, இது உண்மையாலுமே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூஎஸ்ல வந்து அது வந்து வின்டர் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த வின்டர் சீசன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூஎஸ்ல அந்த ஏஜட் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது கோல்டு வர மாதிரி, கோல்டு மூலியமா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தேர் ஆர் பீப்புள் ஹூ டை. ஸோ அது வந்து டெத் ரேஷியோ பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1000s 2000s இந்த மாதிரி போகும். இதுக்கும் அந்த கொரோனா வைரஸுக்கும் வந்து there is totally no correlation. It is a totally different thing. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஹெல்த் கேர் வந்து இட் இஸ் வெரி அட்வான்ஸ் டு த ஸ்டேஜ் வேர் வயசானவங்க இந்த 70+ 80+ பாப்புலேஷன் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 70+ 80+ பாப்புலேஷன் வந்து அங்க ரொம்ப நிறைய இருக்காங்க. பிகாஸ் தே ஹாவ் குட் accessibility டு ஹெல்த் கேர். இப்போ நம்ம அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒரு பேராமீட்டர், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து எத்தனை வருஷம் ஒரு இடத்துல உயிர் வாழ்வாங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் யூஎஸ் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஹையர். ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, தே ஆர் சோ கால்ட் டெவலப்ட் நேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ரா ஜாஸ்தி. ஸோ த பாப்புலேஷன் ஹூ ஆர் எல்டர்லி அதுவும் அங்க வந்து ஜாஸ்தி. ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வயசானவங்க பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கிறதால தே ஆர் மோர் வல்னரபிள் டு கெட்டிங் இன்ஃபெக்ஷன் டியூ டு கொரோனா. அண்ட் பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன் நம்பர் 1 முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி accessibility டு ஹெல்த் கேர். இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இஃப் ஐ எம் சஸ்பெக்டிங் தட் ஐ மைட் பி இன்ஃபெக்டட் பை கொரோனா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. நான் உடனே கால் பண்ணி இது பண்ணேன் அப்படின்னாக்கா somebody will ensure that என்ன வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க இல்ல செக் பண்ணி பாக்குறாங்கன்னு இது இருக்கும். யூஎஸ்ல வந்து அந்த பேசிக் லெவல் ஆஃப் accessibility வந்து ஆரம்பத்துல இருந்தே இல்லை. இப்போதான் they have become a bit more serious. அந்த accessibility இல்லாததால உங்களுக்கு வந்து you're not able to get timely treatment for many people, and they also have a shortage in the number of healthcare personnel. இப்போ நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்ல, இந்த மாதிரி அங்கேயும் வந்து பிபி வந்து ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு இந்தியா ஆர் தமிழ்நாடு, இட் இஸ் அ குளோபல் கிரைசிஸ். யூஎஸ்ல இருக்க பிசிஷியன்ஸே வந்து தே ஆர் சேயிங் தட் தேர் ஆர் இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் பிபிஸ். அதே மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து ஒர்க் ஹவர்ஸ் ஜாஸ்தி. சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஷியன் வந்து பிரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் மினிமம் he or she works for 12 to 14 hours a day. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸட் 8-hour ஷிஃப்ட். யூஎஸ்ல வந்து பைலட்ஸ் மாதிரி வந்து பிசிஷியன்ஸை யூஸ் பண்றாங்க. பைலட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இத்தனை ஹவர்ஸ் ஃபிளைங் ஹவர்ஸ் இருக்கும். அந்த ஃபிளைங் ஹவர்ஸ்க்கு மேல வந்து he or she is not allowed to fly. அந்த மாதிரி அவர் போனாரு அப்படின்னாக்கா இட் will be a criminal offense, it will be punishable by law. சேம் கான்செப்ட் இஸ் தேர் ஃபார் பிசிஷியன்ஸ் அவுட் தேர். பிசிஷியன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருக்கட்டும், ஒரு ரேடியாலஜிஸ்டா இருக்கட்டும், அனஸ்தீசியாலஜிஸ்டா இருக்கட்டும், இல்ல சர்ஜனா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இத்தனை ஹவர்ஸ் தான் வந்து பிராக்டிஸ் அலவன்ஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பிராக்டிஸ்ங்கிற மாதிரி தே ஆர் லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட். பிளஸ் அங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து பிசிஷியனை இது பண்றது, பிசிஷியன் மேல கேஸ் போட்டு சூ பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தட் இஸ் வெரி ஹை அக்கரன்ஸ் அண்ட் இட் இஸ் a very scary practice. அங்க ஒரு பிசிஷியனோட 20% of his income is going towards this something called as a malpractice insurance. யாராவது ஒரு பேஷண்ட் இல்லை யாராவது ஒரு பர்சன் வந்து என் மேல வந்து ஒரு கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இன்சூரன்ஸ்னு தனியா ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ கேன் நாட் கம்பேர் an apple with an orange மாதிரி. அது இந்தியாவில் இருக்க சிஸ்டம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், அங்க இருக்க சிஸ்டம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கம்பைன் ஆகி தான் வந்து யூஎஸ்ல வந்து இவ்வளோ வந்து இந்த டெத் ரேஷியோ இஸ் வெரி ஹை. அண்ட் யூஎஸ் அண்ட் யூரோப், இட்டலி, தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கண்ட்ரோல் தி இன்ஃபெக்ஷன். ஓகே டாக்டர், ஸோ நிறைய கேள்விக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னா சொல்ல முடியும். நல்லா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்ல கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ டாக்டர். டெஃபினெட்லி வின்ஸ்டன், தேங்க்யூ, பை.